அகிலமெங்கும் நிறைந்து காணப்படும் நமது கன்னிராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். நலமாக உள்ளீர்களா நண்பர்களே? இங்கு நமது கன்னி டுடே ராசி பலன் சேனல் மூலமாக நமது கன்னிராசி அன்பர்களின் கோச்சார நிலை, தொழில் நிலை, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு நிலை, காதல் மற்றும் திருமண நிலை, மூத்த குடிமக்கள் நிலை போன்றவற்றை கண்டு வருகிறோம். நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். வாருங்கள் இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். இன்றைய தினம் 16/8/2021 திங்கட்கிழமை. தமிழ் வருடத்தில் இது பிலவ வருடம், ஆடி மாதம் 31ஆம் நாள். சூரிய உதயம் காலை 6:14 நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை. பிற்பகல் 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் அதிகாலை 1:45 முதல் 2:45 வரை. மாலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. குளிகை காலம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. திதி இன்று காலை 7:39 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:28 வரை விசாகம், பின்பு அனுசம். சந்திராஷ்டமம் அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரங்கள். சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் ராகு, கடகத்தில் சூரியன், சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் புதன், கன்னியில் சுக்கிரன், விருச்சிகத்தில் கேது மற்றும் சந்திரன், மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு. உங்களுக்கு மற்ற ராசிகளின் தினப்பலன்கள் வேண்டுமானால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன். கிளிக் செய்து செக் செய்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் நமது கன்னிராசி கிரக நிலைகளை காணும் பொழுது, இன்றைய தினம் ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேதுவுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறார். மேலும் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இன்று செவ்வாய் புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. ராசியிலேயே சுக்கிரன் அமர்ந்துள்ளார். ராசிக்கு 11ஆம் இடத்தில் இன்று சூரியன் அமர்ந்து கொண்டு நமது கன்னிராசிக்கு நல்ல பலன்கள் என்று அழைக்கக்கூடிய கிரக சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளதால் இன்று மிகவும் நல்ல மகிழ்ச்சியான நாளாக அமைய பெறுவீர்கள். அன்பு நண்பர்களே, நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை அழுத்திக் கொள்ளவும். உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியமானதாகும். இன்றைய தினம் உங்களுக்கு பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் விடுபடக்கூடிய, மிகவும் மனது லேசாகக்கூடிய ஒரு பொன்னான நாளாக அமையப்பெறும். பிரச்சனைகள் தீர்வதால் இன்று உங்களது மனதில் தன்னம்பிக்கையும் புத்துணர்வும் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமையப்பெறுவீர்கள். இன்றைய தினம் உங்களது மனதில் கிரியேட்டிவான வேலைகளை நீங்கள் செய்வதன் மூலமாக உங்களது மனது ரிலாக்ஸாக இருக்கும். இன்றைய தினம் அலுவலகத்திலோ அல்லது வியாபாரத்திலோ எந்த ஒரு அலட்சியம் நீங்கள் கொள்ள வேண்டாம். எதையும் ஒன்று கவனமாக செயல்படுவது நீங்கள் அவசியம். இன்றைய தினம் நீங்கள் அலட்சியமாக இருந்தால் உங்களுக்கு நிதி இழப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளது. எனவே உங்களது அலுவலக பணிகள் அல்லது வியாபார பணிகளில் அலட்சியமின்றி செயல்படுவது நல்ல நன்மையை தரும். நிலுவையில் உள்ள உங்களது வீட்டு வேலைகளில் சிறிது நேரங்கள் அதிகமாக செலவழிக்கும். உங்களுக்கு எல்லைகளற்ற ஒரு நல்ல காதல் நிலை, மகிழ்ச்சியான நிலை இப்பொழுது உங்களது காதலில் ஏற்படும். உங்கள் மனதை வென்ற காதலருடன் நீங்கள் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலையுடன் அமையப்பெறும் நாளாக இன்று அமையப்பெறும். இன்றைய தினம் உங்களது மனதில் புதிய புதிய சிந்தனைகள், எண்ணங்கள் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும். இன்றைய தினம் உத்தியோகத்தில், அலுவலகத்தில் சில நுணுக்கமான விஷயங்களை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய நாளாக அமைய பெறுவீர்கள். இதனால் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும், மன நிம்மதி ஏற்படும். இன்றைய தினம் உங்களுக்கு கடனுதவிகள், நீங்கள் கேட்ட இடத்தில் கேட்ட பணம் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான நாளாக அமைய பெறுவதால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி மேலும் அதிகரிக்கும். பண வரவுகள், பொருளாதாரம் சீராக இருக்கும். இந்த தினம் புதிய முயற்சிகளின் பொழுது நீங்களே எல்லா காரியங்களையும் முடிக்க முடியும் என்று தவறாக நினைத்துக் கொள்ளாதீர்கள். அடுத்தவர்களை நீங்கள் இன்று ஆலோசித்து செயல்படுவது உங்களது காரியங்களில் நல்ல வெற்றிகளை பெற இன்று உறுதுணையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளது. இன்றைய தினம் உங்களது மனை தொடர்பான, வீடு கட்டுவது தொடர்பான சில பிரச்சனைகள் இன்று உங்களுக்கு தீரும். மனை தொடர்பான அனைத்து விஷயங்களிலும் இன்று உங்களுக்கு லாபகரமான சூழ்நிலை ஏற்படும். வீடு கட்டுவது, வாங்குவது ஆகிய முயற்சிகளில் இருந்த தடைகள் இன்று நீங்கி நீங்கள் இன்று அசைய சொத்துக்கள் பற்றிய ஒரு நல்ல பொருளாதார சூழ்நிலை இன்று உங்களுக்கு அமைய பெறுவதால் வீடு கட்டும் முயற்சியில் அல்லது வீடு வாங்கும் முயற்சிகளில் நீங்கள் இன்று மிகச்சிறப்பாக பலனடைய முடியும். எனவே அதனை இன்று முயற்சி செய்வது உங்களுக்கு மிகுந்த நன்மையை தரும். இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு தொடர்ச்சியாக சண்டைகள் வரக்கூடிய சூழ்நிலை உள்ளது. நீங்கள் அவரை அனுசரித்து செல்வது உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடியதாகவே இன்று அமையும். இன்றைய தினம் உங்களது இளைய உடன் பிறப்புகளை நீங்கள் அனுசரித்து செல்வதன் மூலமாகவும் நீங்கள் நன்மைகளை பெற முடியும். இன்றைய தினம் உங்களுக்கு அக்கம் பக்கம் இருப்பவர்களின் தேவையற்ற கருத்துக்களை நீங்கள் கூறி உங்களது ரகசியங்களை கூறிவிட வேண்டாம். இதனால் உங்களுக்கு மேன்மை ஏற்படக்கூடிய சூழ்நிலை குறைந்துவிட வாய்ப்புகள் உள்ளது. எனவே நீங்கள் தேவையற்ற பேச்சினை உங்களது சுற்றத்தாருடன் பேசுவது இன்று தவிர்த்து விடுவது உங்களுக்கு மிகுந்த நன்மையை தரும் நாளாக அமைய பெறுவீர்கள்.
இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டு. உங்கள் குழந்தைகள் வழியாக உங்களுக்கு இன்று ஒரு நல்ல செய்திகள் வந்து சேருவதால் உங்களுக்கு மனச்சோர்வுகள் நீங்கி மனதில் புதிய தெம்பு ஏற்படக்கூடிய நாளாக அமையும். உங்கள் பிள்ளைகளின் முன்னேற்றம் கண்கூடாக தெரிவதால் உங்களுக்கு இன்று மன நிம்மதி மற்றும் மன சந்தோஷங்கள் அதிகரிக்கக்கூடியதாக அமையும். இன்றைய தினம் உங்களது குழந்தைகளுடன் நீங்கள் நேரத்தை செலவிட்டு மகிழக்கூடிய நாளாக அமைய பெறுவதால் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் இன்று மேலும் அதிகரிக்கும். அடுத்து நமது கன்னிராசி தமிழ் நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். அதற்கு முன்பாக நமது கன்னிட்டுடைய ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை அழுத்திக் கொள்ளுங்கள். நமது கன்னிராசி தமிழ் நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்று உங்களது அலுவலகத்தில் பணிகளில் அல்லது புதிய முயற்சிகளில் நீங்கள் இன்று சில நுணுக்கங்களை அறிந்து கொண்டு செயல்படக்கூடிய சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளது. இன்றைய தினம் நீங்கள் கற்றுக்கொள்ளும் தினமாக அமையப்பெறுவதால் உங்களுக்கு இன்று புதிய சிந்தனைகள் மனதில் புதிய சிந்தனைகள் புதுவிதமான சிந்தனைகள் மேலோங்கி காணப்படும். இன்றைய தினம் நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மிகவும் லாபகரமான நாளாக அமையப் பெறுவீர்கள். இன்றைய தினம் உங்களது இளைய உடன்பிறப்புகள் மூலமாக நீங்கள் அனுசரித்து செல்வதன் மூலமாக நல்ல நன்மைகளை பெற முடியும். இன்றைய தினம் உங்களுக்கு வீடு கட்டுதல் அல்லது வாங்குதல் தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு நல்ல லாபகரமான சூழ்நிலை அமைய பெற்றுள்ளது. மேலும் இன்றைய தினம் நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்தபடியே செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகமான தினமாக அமையப்பெறுவதால் உங்களது காரியங்களை நீங்கள் இன்று ஒரு பட்டியலை ஏற்படுத்தி கொண்டு அதனை நீங்கள் ஒவ்வொன்றாக செயல்படுத்துவது திட்டமிட்டு செயல்படுத்துவது உங்களுக்கு மிகுந்த வெற்றிகளை தரக்கூடிய நாளாக இன்று அமையப்பெறும். எனவே இன்றைய தினம் உங்களுக்கு காரியங்களில் அதிக வெற்றிகள் கிடைக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றிகரமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை நீங்கள் இன்று மற்றவர்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக நல்ல நன்மைகளை இன்று கிடைக்கப் பெறுவீர்கள். குறிப்பாக உங்களது இளைய உடன் பிறந்தவர்களுடன் நீங்கள் அனுசரித்து செல்வது உங்களுக்கு மிகுந்த நன்மையை தருவதாக அமையும். இன்றைய தினம் உங்களது ரகசியங்களை உங்களது சுற்றத்தாருடன் அல்லது அக்கம் பக்கம் வீட்டுடன் பரிமாறிக்கொள்வது உங்களுக்கு மேன்மையை குறைத்துவிடும் என்பதால் நீங்கள் அதை இன்று செய்ய வேண்டாம். இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் பச்சை. மேலும் இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட எண் 5. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து விடுங்கள். இன்றைய தினசரி ராசி பலன் உங்களுக்கு எவ்வாறு பயனளித்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். எனவே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கும் பொழுது அது எங்களுக்கு ஒரு சிறந்த மோட்டிவேஷனாக இருக்கும். முக்கியமாக புதியவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள். மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். Thank you friends. Have a wonderful day.